அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு தான் இந்த வாட்டி குரு பயிற்சியே. குரு பகவான் உங்கள் ராசிக்கு தான் பிரவேசமே செய்கிறார். குரு பகவான் இந்த ராசிக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, சில சுமாரான பலன். ஏன்னு கேட்டிங்கன்னா, புலிப்பாணி ஜோதிடருடைய ஜோதிட நூல்களில் பார்த்தீங்கன்னா, புலிப்பாணி சித்தர் ஜோதிட நூல்களில் பால்மதியும் பரமகுருவும் நின்ற இடம் பாழ். குரு எங்கே போய் உட்கார்றாரோ அந்த இடம் சிறப்பு கிடையாது. அதுவும் இல்லாமல் தனித்த குருவாக தான் பிரவேசம் பண்ணுறார். அவரோட எந்த கிரக சேர்க்கையும் இல்லை. தனித்த குரு. அந்தணன் தனித்திருக்க அந்தரங்கம் பரிபவம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்தணன்னா குரு பகவான். அவர் தனியாக போய் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. யாராவது பார்க்கணும், தொடர்பு இருக்கணும். ஆனால் சனியுடைய தொடர்பு இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் தனித்தே செயல்படக்கூடிய நிலையில் கடகராசிக்கு பிரவேசமாகிறார். இந்த கடகராசிக்கு பிரவேசமாகும்போது பார்த்தீங்கன்னா, சில நன்மைகளும் இருக்குது, சில மாற்றங்களும் நிறைய இருக்குது. இப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடம் விழுப்புறது. 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல குரு பார்க்கும்போது தந்தையார் வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள்லாம் சுலபமாக அமையும். சகோதர சகோதரிகளுடைய நிலை மாறி கைகூடும். உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க சகோதர சகோதரிகள். சென்றமிடமெல்லாம் சிறப்பாய் அமையப்பெறும். அதே போல் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபங்களும் புதிய முயற்சிகளும் அந்தஸ்து கௌரவங்கள் அதிகரிக்கும். அதே போல் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஒரு சிறப்புனா, திருமணமாகாத நபர்களுக்கு திருமண பாக்கியமும், அதே போல் திடீர்னு காதல் வலுப்பெறுதல், அதற்கான செலவு செய்தல், நல்ல ஒரு முன்னேற்றங்கள், எதிர்பாராமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா, குருவினுடைய கடாட்சத்தில் சன்னியாசி மாதிரி வாழ்க்கை போயிட்டுருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. திடீர் காதல், அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமான விஷயங்கள் நடைபெறும். 9ஆம் இடம் அதே மாதிரி பார்க்கிறார். தன்னுடைய நிலையிலிருந்து 9ஆம் இடத்தை மீனத்தை பார்க்கிறார். அப்போது பூர்வீக சொத்துக்களும் நல்ல லாபங்களும் நல்ல அந்தஸ்து கௌரவங்கள் சேரும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேரும். அதே போல் வீடு வாங்கிறது, ஃப்ளாட்டு வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சீக்கிரம் அமையும். கடன் இல்லாமல் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இஎம்ஐ கட்டி தான் அந்த பொருட்கள்லாம் வாங்கணுன்ற ஒரு நிலை இருக்கும். அதெல்லாம் மாறும். உங்கள் மேலே உள்ள எல்லா கடன்களும் தீரும். முதல் விஷயம் அதுதான். ஏன்னா குருவுடைய பார்வையினால் 5ஆம் இடம் சுபம் பண்ணுறதுனால உங்களுடைய கடன்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு இன்பமான வாழ்க்கையும், அதே போல் அவருடைய 7ஆம் பார்வையால் உங்களுடைய கலத்திரம் வழிபடுவதால் சீக்கிரமாக திருமண பாக்கியமும், அதே போல் பார்த்திங்கன்னா காதல் மலர்வதும். 2வது 9ஆம் இடத்திலே குரு பார்க்கப்படுகின்றார். அதே போல் தொழில் ஸ்தானத்திலே நல்ல முன்னேற்றங்களும் வியாபாரங்களும் அபிவிருத்தி ஆகுது. நீங்கள் சில மாற்றங்களும் சில பிரச்சனைகளும் தவிர்த்து கொள்ள என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, அருகாமையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. இல்லைனா திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குரு பகவானுக்கு சிறந்த பரிகார ஸ்தலங்களிலே திருச்செந்தூர் முருகரும் ஒரு நல்ல விதமான பரிகார ஸ்தலம். திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. அப்படி போக முடியாதவங்க அருகாமையிலே உள்ள முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது குருவின் கடாட்சம் சிறப்பாய் அமையப்பெறும்.